அச்சம் துறந்த பரிசுத்த அந்திரேயா, இயேசுவின் முதல் சீடர். அந்திரேயா இயேசுவின் 12 சீடர்களில் முதலில் இயேசுவோடு இணைந்தவர். முதலில் இவர் யோவானின் ஸ்நானனின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அவர்தான் மெசியா என்னும் எண்ணத்தில் அவருடைய சீடரானவர். பின் திருமுழுக்கு யோவானே இயேசுவை சுட்டிக்காட்டி அவரே உண்மையான கடவுள் என்று சொன்னதால் இயேசுவோடு இணைந்தவர். இயேசுவை நம்பி அவரோடு இணைந்த முதல் சீடர் என்னும் பெருமை இவருக்கு உண்டு. அந்திரேயா கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா என்னும் ஊரில் பிறந்தவர். அந்திரேயா தான் இயேசுவின் சீடர்களில் முக்கியமானவரான பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தவர். அந்த பேதுரு அந்திரேயாவின் சகோதரன். இருவரும் மீன்பிடி தொழிலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்த வேளையில்தான் மீட்பரை குறித்து கேள்விப்பட்டு மெசியாவுக்கான தேடுதலில் ஈடுபட்டார்கள். அந்திரேயா பணி செய்ய சென்ற இடம் இன்றைய ரஷ்யா, இன்றைய ஜார்ஜியாவில் உள்ள காக்கசிய மலையடிவாரத்தில் அந்திரேயா பணி செய்ய சென்றார். அங்குள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றி போதிக்க துவங்கினார். அங்கே இயேசுவை பற்றி போதிப்பது அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. இயேசு யார் என்பதை அறிந்திராத மக்களுக்கு முதலில் அவரை பற்றிய அறிமுகமும் தேவைப்பட்டது. அந்திரேயா பொறுமையாய் மக்களை சேர்த்தார். மக்களிடம் கிறிஸ்தவ மதத்தை விளக்கினார். அங்குள்ள மக்களிடம் சில காலம் பணியாற்றிய பின் அங்கிருந்து இஸ்தான்புல்குக்கு சென்றார். இஸ்தான்புல் அப்போது பைசாண்டியம் என்னும் பெயரில் அழைக்கப்பட்டது. அங்கே அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருந்தன. மக்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்குள்ள அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்தது. அந்திரேயா எதற்காக நாட்டுக்கு வந்திருக்கிறார், அவருடைய எண்ணம் என்ன என்பதை குறித்து அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வந்தது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அந்திரேயா முழங்கினார். அரசாங்கம் அவரை எச்சரித்தது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று முழங்கினார். அவரை மக்கள் கல்லால் எறிந்தார்கள். ஆனாலும் அந்திரேயா சளைக்கவில்லை. தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். இயேசுவோடு பணியாற்றிய காலத்தில் பெரும்பாலும் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டதே இல்லை. இயேசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து அளிப்பதற்கு காரணமான சிறுவனை அழைத்து வந்ததாக அந்திரேயாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றபடி அந்திரேயா எந்த விதமான முக்கிய பணிகளையும் செய்ததாக திருவிவிலியம் சொல்லவில்லை. ஆனால் இப்போது உறுதியாக கண்காணாத தூரத்தில் கல்லடிப்பட்டும் பணியாற்றுகிறார். அந்திரேயா கிரீஸ் நாட்டிற்கு பல முறை பயணம் செய்தார். ஒரு முறை அவர் கிரீஸ் நாட்டிற்கு பயணம் செய்து பட்ரேஸ் என்னும் நகரை அடைந்தார். அங்கு அவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். பலரை குணமாக்கினார். யாரை குணமாக்கினாலும் இயேசு உனக்கு சுகமளித்தார் என்று சொல்வதை வழக்கமாய் கொண்டிருந்ததால் இயேசுவின் பெயர் அங்கே பரவ துவங்கியது. அங்கே ஒரு ரோம ஆளுநர் இருந்தார். அவருடைய பெயர் ஏஜியேட்ஸ். அவருடைய மனைவி மேக்ஸ்மில்லா. ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவரை அந்திரேயா குணப்படுத்த அவள் கிறிஸ்துவை நம்பும் கூட்டத்தில் சேர்ந்தாள். ஏஜியேட்ஸ் இதை வெறுத்தான். அந்திரேயாவை விரைவில் நாடு கடத்த வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அவனுடைய சகோதரன் ஸ்ராட் டோக்லிஸும் அந்திரேயாவுடன் சேர்ந்தார். அவரையே அந்திரேயா அந்த நாட்டின் கிறிஸ்தவ மத தலைவராக நியமித்தார். ஏஜியேட்ஸ் இதனால் பெரிதும் எரிச்சலடைந்தான். அவன் அந்திரேயாவை அழைத்தான். நீ இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேற வேண்டும். மக்களிடையே பிளவுபடுத்தும் நடவடிக்கையை நீ செய்து வருகிறாய். அது ஒத்துக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே நீ உடனடியாக வெளியேற வேண்டும் என்றான். நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்பது நீங்களாய் சொல்வது. நான் உண்மையை பற்றியும் அறிந்தவை பற்றியும் உலகிற்கு சொல்லவே வந்திருக்கிறேன். என்ன உண்மை? இயேசுவே கடவுள் என்னும் உண்மை. இந்த உண்மையை அறிய நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், அந்திரேயா சாந்தமாய் சொன்னார். ஏஜியேட்ஸ் எரிச்சலடைந்தான். ஆனாலும் எதுவும் பேசாமல் அப்போது அவரை விடுவித்தான். அந்திரேயா தொடர்ந்து பணி செய்தார். அந்திரேயா நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொன்னார். சிறையில் மத்தியாஸ் அடைக்கப்பட்ட போது உருக்கமாக ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தினால் சிறையில் அவரை கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்து தெரித்தன. ஆள்பவர்களின் கோபமும் மக்கள் கோபமும் அந்திரேயா மீது திரும்பியது. அவர்கள் அந்திரேயாவை அடித்து உதைத்தனர். அவருடைய பற்கள் உடைந்து தெரித்தன. அவர்கள் அவருடைய விரல்கள் சிலவற்றை வெட்டி எறிந்தனர். அவரை குற்றுயிராக்கி ஒரு மலைச்சரிவில் எறிந்தார்கள். மலைச்சரிவில் கிடந்த மனிதருக்கு இயேசு தரிசனமானார். அவருடைய காயங்களை ஒரே நாளில் ஆற்றினார். மறுநாள் மக்கள் முன்னிலையில் மீண்டும் தோன்றினார் அந்திரேயா.
அதே பழைய உற்சாகத்துடன் மக்கள் அதிர்ந்தார்கள். இப்படி அடித்து போட்ட ஒரு மனிதனும் பிழைத்து வந்ததாக வரலாறு இல்லையே என்று நடுங்கினார்கள். அந்திரேயா அவர்களிடம் தன்னை குணமாக்கியதும் அதே இயேசுதான் என்று சொல்ல மக்கள் பலர் அவரையும் இயேசுவையும் நம்பினார்கள். அவருடைய போதனைகள் வேகமாக பரவின. ஒருமுறை ஒரு பெண் தன்னுடைய ஒரே மகனை மரண கோலத்தில் பார்த்து கதறி கொண்டிருந்தாள். அந்திரேயா அங்கே வந்தார். நான் இவனை உயிர்ப்பித்தால் நீங்கள் இயேசுவை நம்புவீர்களா என்று கேட்டார். அந்த சூழ்நிலையில் யார்தான் இல்லை என்று சொல்வது? அவள் ஆம் என்று கதறினாள். அந்திரேயா அவரை தொட்டார். இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்திரு என்றார். இறந்தவன் எழுந்தான். சுற்றி நின்றவர்கள் பயத்தில் விழுந்தனர். இதேபோல் எங்கும் கண்டதில்லையே என்று பயந்தனர். நிலைமை கட்டுக்குள் அடங்காமல் போய்க் கொண்டிருப்பதை கண்ட ஏஜியேட்ஸ் அந்திரேயாவை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவெடுத்தான். அந்திரேயா பிடிக்கப்பட்டார். அவருக்கு விசாரணை இல்லாமலேயே தீர்ப்பிடப்பட்டது மரண தண்டனை, அதுவும் சிலுவை மரணம். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தீர்ப்பானது. எக்ஸ் வடிவ சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டால் தரையையும் மக்களையும் பார்க்க முடியாமல் வானத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டி வரும். அது சிலுவையில் இருப்பவரை அதிக வேதனையடைய செய்யும் என்பதும். தலைகீழாக எக்ஸ் வடிவ சிலையை தொங்கினால் மரணம் நிகழ அதிக நேரமாகும், வலியும் அதிகமாகும் என்று பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு அந்திரேயாவுக்கு சிலுவை மரணம் தீர்ப்பானது. அந்திரேயா சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயாவின் மரணம் ஊரெங்கும் பரவியது. சுமார் 25,000 மக்கள் சிலுவையை சூழ்ந்து கொண்டார்கள். அந்திரேயா வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். வானத்தில் அவருக்கு இயேசு காட்சியளித்தார். அந்திரேயா பரவசத்துடன் அந்த காட்சியை சுற்றி நின்ற மக்களுக்கு விளக்கினார். மக்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வளர்த்தார்கள். 2 நாட்கள் சிலுவையில் தொங்கிய அந்திரேயா விடாமல் மக்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார். மாபெரும் மக்கள் எழுச்சி அரசுக்கு எதிராக எழும்புவதை அறிந்த மன்னன் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி விட வேண்டும் என்று விரும்பி சிலுவையை நெருங்கினான். ஆனால் அந்திரேயா ஒத்துக்கொள்ளவில்லை. தான் இயேசுவை தரிசித்து விட்டதாகவும் இனிமேல் புவி வாழ்க்கை சாத்தியமில்லை என்றும் பிடிவாதமாய் சிலுவையில் தொங்கினார். மன்னன் வீரர்களுக்கு ஆணையிட்டான், அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்குங்கள். வீரர்கள் அந்திரேயாவின் சிலுவையை நெருங்க அவர்களின் கைகள் மரத்து போயின. அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. மன்னன் பயந்தான். மக்கள் வியந்தார்கள். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்து அந்திரேயாவை நனைத்தது. 1/2 மணி நேரம் அந்த ஒளி அந்திரேயா மீது பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒளி விலகிய போது அந்திரேயா இறந்து போயிருந்தார். அந்திரேயா இறந்தபோது காலம் கிபி 69 நவம்பர் 30ஆம் நாள். ஏஜியேட்ஸின் மனைவி மேக்ஸ்மில்லாவும் அவரது சகோதரன் ஸ்ட்ராட்டோக்லிஸும் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தார்கள். அந்திரேயா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மக்கள் குவிய ஆரம்பித்தார்கள். சிலர் குணமும் அடைந்ததாக செய்திகள் பரவ மக்கள் ஏராளமாக அவருடைய அடக்க இடத்தை மொய்த்தார்கள். மக்களின் மனமாற்றம் மன்னன் ஏஜியேட்ஸை வருத்தியது. தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு குத்த அவன் தற்கொலை செய்து கொண்டான். கிபி 357ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டன் மன்னன் அந்திரேயாவின் உடல் எலும்புகளை மட்டும் எடுத்து பைசாண்டியத்தில் உள்ள தூய அப்போஸ்தலர் தேவாலயத்தில் வைத்தார். அவருடைய உடல் எலும்புகளின் ஒரு பாகம் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கபாலம் ரோபுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1967ஆம் ஆண்டு அந்திரேயாவின் கபாலம் மீண்டும் பட்ரேஸ் திருச்சபைக்கு திரும்ப அளிக்கப்பட்டது. அவர் ஸ்காட்லாந்து தேசத்தின் புனித தந்தையாக போற்றப்படுகிறார். ஸ்காட்லாந்தும் இங்கிலாந்தும் இணைந்த பின் இங்கிலாந்து தேசக்கொடி அவருடைய எக்ஸ் வடிவ சிலையை தன்னுடைய தேசிய கொடியில் பொறித்து பெருமைப்படுத்தியது.